ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஜுரம், வயிறு வலி அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படாமல், ஹாஸ்பிட்டல் போகாமல், மருந்து மாத்திரை சாப்பிடாமையே ஈஸியாக நம்ம சாப்பிட்ற உணவே மருந்தாக அமையக்கூடிய வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நான் சமைக்கிறது வயிறு வலி, சூட்டுனால வயிறு வலி, ஜுரம் எல்லாமே இருக்குது. அதுக்காக நம்ம சாதம் வடிக்கிறோம்ல, நம்ம வடித்த சாதம் ஒரு 2 கரண்டி எடுத்துக்கிட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா சூட்டாக இருக்கும் பொழுதே கரண்டியில் இந்த மாதிரி நசுக்கிக்கணும். நசுக்கிக்கிட்டு நம்ம சாதம் வடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மறுபடியும் பிசையணும். ஸ்டார்டிங்கில் ஊற்றிட்டோன்னா சாதம் வந்து பிசைறது கஷ்டமாக இருக்கும், நசுங்காது. முதல்ல நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாதம் வடித்து அந்த கஞ்சி தண்ணி வச்சு நம்ம நசுக்கணுன்னா நல்லா தயிர் சாதம் மாதிரி வந்துடும். இதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம சாதம் மாதிரியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா டம்ளரில் கஞ்சி மாதிரியும் நம்ம குடிக்கலாம். இது போல் நம்ம குடித்தோன்னா சூட்டால் வயிறு வலி இருக்கும் இல்லையா, அது சரியாக போயிடும். அதே மாதிரி ஜுரம் சரியாக போயிடும். இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலுமே இதை சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக சரியாயிடும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை, வீட்லேயே உணவை மருந்தாக நம்ம குடிக்கலாம்.